நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. மாதத்தின் முதல் நாளிலே குருசுமலை மாதாவின் பாதத்திலே ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கவும், ஆண்டவர் இயேசுவை போற்றவும், நற்கருணை நாதரிடமிருந்து நமக்கு தேவையான வரங்களை பெற்றுக்கொள்ளவும் இதோ இந்த அருள் தலத்தில் நாம் குழுமி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நற்கருணை நாதவர் நமக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்கிறவர். நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர் இதோ நமக்கு முன்பாக வந்திருக்கிறார். இந்த இயேசுவை நாம் ஆராதிப்போம், இந்த இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அளப்பரிய விதத்தில் பெற்றுக்கொள்ள இந்த ஆராதனை வேளையிலே நாம் கலந்து கொள்வோம். அனைவரும் எழுந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை ஆராதித்து பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். 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 நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவர் தூயவராக இருக்கிறார், தூய ஆண்டவர் நம் நடுவே இருக்கிறார். இவரை எல்லா மக்களினத்தாரும் போற்றி புகழ்வார்கள் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் கடவுளை இயேசுவை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்க வேண்டியது தூய்மையான உள்ளம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று மத்தேயு நற்செய்தியில் இயேசு சொல்கிறார். இனி அவர்களை தூய்மையான உள்ளத்தை பெற்று நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். மீண்டுமாக பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரை எங்கு வணங்குவது? இந்த எருசலேம் ஆலயத்தில் வணங்குவதா? எர்மோனில் வணங்குவதா? நாங்கள் ஒரு இடத்துல வணங்கி கொண்டிருக்கிறோம், யூதர்கள் இன்னொரு இடத்தில் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சமாரியப்பன் இயேசுவிடம் கேட்கிறார். இயேசு சொல்கிறார், உண்மையிலும் உண்மையாக சொல்கிறேன், என்னை நம்பும். ஒரு காலம் வரும், அப்பொழுது கடவுளை நீங்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவரை உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் வந்திருக்கிறார், நம் முன்பாக இருக்கிறார். இந்த ஆண்டவரை நம் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதித்து பாடுவோம். இயேசுவே ஆராதனை. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை உணர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன் நான். இணைந்து பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவி நிறைந்து ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இயேசுவை விண்ணகத்திலே எல்லா தூதர்களும் சூழ்ந்து நின்று போற்றி புகழ்கிறார்கள். யோவான் தனது திருவழிபாடிலே சொல்லுகிறார், உயர்ந்த அரியணையில் இருந்த அந்த சுருளேடை உடைத்து பிரிப்பவர் யார் என்று நாங்கள் பார்த்தோம். யாராலும் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. ஆனால் அங்கிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி அது எல்லா முத்திரைகளையும் உடைத்தது. சர்வ வல்லமையும் சர்வ ஆற்றலும் சர்வ ஞானமும் பெற்றதாக இருக்கிறது. அது வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த இடத்தில் நமக்கு முன்பாக நற்கருணை வடிவிலே இருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரை தூதர்களோடு தூதர்களாக இணைந்து நாம் ஸ்தோத்திர பலிகளோடு நம்முடைய நாவில் தெளிகிற பாடலோடு பாடுவோம். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலிகளோடு உம்மை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலிகளோடு ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். மீண்டுமாக ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் கிடந்தவன், 38 ஆண்டுகளாக உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத நிலையில் கடந்தவன், அவனை இயேசு பார்க்கிறார். விவிலியம் அப்படித்தான் சொல்கிறது. இயேசு அவரை கண்டார். நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் பார்த்த பார்வையிலேயே நமக்கு என்ன தேவை, எது தேவை என்பதை அவர் அறிந்து கொள்ளக்கூடியவர். நீ நலம் பெறுகிறாயா என்று பார்த்த மாத்திரத்தில் கேட்ட ஆண்டவர் இந்த நற்கருணை வடிவிலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நலம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் வளம் வேண்டுமா? கடன் பிரச்சனை ஓய வேண்டுமா? துன்ப துயரங்கள் மாற வேண்டுமா? கண்ணீர்கள் நிற்க வேண்டுமா? பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா? படிப்பு வேண்டுமா? வேலை வாய்ப்புகள் வேண்டுமா? தீராத நோயிலிருந்து விடுதலை வேண்டுமா? பிரச்சனைகளிலிருந்து வழக்குகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நம்மை பார்த்த உடனே கேட்கிற ஆண்டவர் இதோ இந்த நற்கருணையில் இருக்கிறார். இவர் வெறுமனே கேட்பவர் மட்டுமல்ல, நம்முடைய குறைகளை காண்பவர் மட்டுமல்ல, அந்த குறைகளிலிருந்து அனைத்து தீமைகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவர். இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். காண்கிற ஆண்டவரை, காக்கின்ற ஆண்டவரை நம்ம ஆராதித்து பாடுவோம். காண்பவரே ஆராதனை.
காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே, காண்பவரே உம்மை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பே. காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். இணைந்து பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆவியில் நிறைந்து பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். திருவெளிப்பாடு நூலில் பார்க்கிறோம். யோவான் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழுகிற மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள். மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய போக்குகளை பார்க்கிற பொழுது கடவுளுக்கு எதிரான காரியங்கள் செய்வதற்குத்தான் மனிதர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ்கிற மக்கள் எல்லாம் மிகவும் சொற்பமானவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவருக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்குரிய மாட்சியை யார் காத்து கொள்கிறார்களோ, நமக்கு ஆண்டவருடைய உருவும் சாயலும் தரப்பட்டிருக்கிறதே, அதை யார் மாசுபடாமல் காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நான் வெண்ணாடையும் குருத்தோலையும் தருவேன், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்வின் மரத்தின் கனியை தருவேன் என்று சொல்லி கடவுள் வெளிப்படுத்துவதாக திருவெளிப்பாட்டிலே யோவான் சொல்லுகிறார். திருத்தூதருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்க வேண்டுமா? நாம இயேசுவிற்குரிய ஆண்டவருக்குரிய மகிமைக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கிறது. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற நற்கருணை நாதரை நாம் ஆராதித்து பாடி போற்றுவோம். பின்னாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பே, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கரங்களை விரித்துக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய கரங்களை விரித்து, ஆண்டவரே நற்கருணை நாதரே இயேசுவே என்று பாருங்கள். ஆண்டவரை உள்ளத்துக்குள்ளாக ஆராதித்துக் கொண்டே இருக்கும். எல்லா தூதர்களும் எல்லா வானவரும் எல்லா புனிதர்களும் போற்றி புகழக்கூடிய ஆண்டவர், நம்மை விட மேன்மை மிக்கவர்கள், நம்மை விட தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை போற்றி இருக்கிறார்கள். அந்த ஆண்டவரை நாமும் போற்றுவோம். தூசியும் சாம்பலுமாய் இருக்கிற நான் உமக்கு முன்பாக பேச துணிந்து விட்டேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசியது போல, தூசியும் சாம்பலுமாக இருக்கிற நாம் இந்த நற்கருணை ஆண்டவரோடு பேசுவதற்கு துணிவோம். இந்த நற்கருணை ஆண்டவரை பாராட்டுவதற்கும், இந்த நற்கருணை ஆண்டவரை வாழ்த்துவதற்கும், இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கும் வாய்களை திறப்போம், மனங்களை திறப்போம். உள்ளார்ந்த விதத்திலே நம்முடைய ஆராதனைகளை வெளிப்படுத்தும். நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி. நற்கருணை ஆண்டவரே உமக்கு ஆராதனை. எங்களை நேசிக்கிறவரே உமக்கு ஆராதனை. இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களை கூட்டி சேர்த்தவரே உமக்கு ஆராதனை. இந்த மாதம் முழுவதுமாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் எங்களுடைய தாயின் பாதத்திலே ஆண்டவரே உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். குருசுமலை ஆண்டவருடைய பரிந்துரையாலும் அவருடைய உடனிருப்பாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் அன்றி ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை இல்லை. உம்மால் அன்றி ஆண்டவரே எங்களுக்கு மீட்பு இல்லை. உம்மால் அன்றி ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. இந்த மாதத்தை ஆண்டவரே சிறப்பாக உம்முடைய பாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரே நீர் எங்களை தேடி வருகிற காரியத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிறப்பை நோக்கி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காலத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் இறைஞ்சி கேட்கிறோம்.
நீர் எங்களுடைய உள்ளத்தில் இல்லத்தில் பிறப்பீரா, எங்களோடு தங்குவீரா, எங்களோடு வாசம் செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வாதத்தினால் நீர் நிரப்பி காத்திருடும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய உடனிருப்பு, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எந்நாளும் கிடைப்பதாக. உனது வலக்கையால் நீ செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, நாங்கள் செய்கிற பணிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எப்பொழுது அதை கொடுக்க வேண்டும் என்றும் நீர் அறிந்திருக்கிறீர். அதையெல்லாம் அந்தந்த காலத்தில் சிறப்பாக செய்யும்படியாக கொடுக்கும்படியாக நாம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கடவுள் எல்லா காரியத்தையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் என்று சபையுரையால் சொல்கிறாரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் அதன் காலத்தில் கொடுக்கும்படியாக நாம் மன்றாடுகிறோம். இதோ ஆண்டவரே, முன்பாக கரம் விரித்து ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காப்பீராக. ஆமென். அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் இனியவர்களே, டிசம்பர் மாதம் முதல் நாள் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே நமக்கு ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வருகிறது. ஒரு ஆண்டு முடிய போகிறது. ஆண்டினுடைய இறுதி நாள், இறுதி மாதம். இந்த மாதம் வரைக்கும் ஒரு ஆண்டு ஓடுனது நமக்கு பெரிய சந்தோஷம். எப்படி ஒரு நாள் எழுந்திரிச்ச உடனே அந்த நாள் இரவு தூங்கும் பொழுது, எப்பா ஒரு நாள் முடிஞ்சிச்சுப்பா, இந்த நாளை வாழ்ந்துட்டோம், அடுத்த நாளுக்கான விஷயங்கள் தான் என்று சொல்லி நமக்கு ஒரு நிம்மதி பிறக்கிறதோ, அதுபோல் ஒரு ஆண்டு முழுவதும் முடிந்து அடுத்த ஆண்டுக்குள் கடந்து செல்ல போகிறோம். இப்படியாக இந்த மாதத்தை பார்க்கிற பொழுது ஒரு பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம், ஒரு ஆறுதல், ஒரு விதமான மகிழ்ச்சி என்று எல்லா உணர்வுகளுமே கலந்த ஒன்றாக இந்த மாதம் இருக்கு. இன்னவர்களே, இந்த மாதத்திலே முதல் நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் ஏதோ குழுமி இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் காத்திருக்கிறோம். இனியவர்கள், இந்த நாளிலே ஆண்டவரிடம் நாம் எதை கேட்பது, அல்லது ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்க போகிறார்? ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் ஒன்று சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்க விரும்புவதும் அதுதான். ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிற பொழுதெல்லாம், என் மகிழ்ச்சி உங்களில் இருப்பதாக, உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவதாக. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் தான், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே என்று ஆண்டவர் எப்பொழுதுமே சொல்வார். நம்முடைய மகிழ்ச்சி எப்பொழுதெல்லாம் குறைந்து போகிறது, எப்பொழுதெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சி காணாமல் போகிறது? நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நம்மால் ஏன் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை கண்டுகொள்ள முடியும். இனியவர்களே, நான் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். உதாரணத்திற்கு நான் ஒரு படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு மேன்மையான படிப்பு என்று வைத்துக் கொள்வோம். அந்த படிப்பை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த படிப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நான் விரும்பி தேடிய படிப்பு, ஒரு டாக்டர் படிப்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்லூரி படிப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த படிப்பு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. மிக கடினப்பட்டு அந்த கல்லூரியில் நான் சேர்ந்திருக்கிறேன். சந்தோஷமாக போயிட்டு வரேன், பஸ்ஸில் போகிறேன், பைக்கில் போகிறேன், ஏதாவது வழியில் போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், சந்தோஷம். இந்த சந்தோஷம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, தேர்வு வருகிற வரைக்கும் இருக்கும். நான் நல்லா படிக்கிற பையன், நல்லா படிப்பேன், நான் படித்து என்ன செய்கிறேன், மதிப்பெண்களை வாங்குகிறேன். யாராவது ஒருத்தர் என்னை விட அதிகமான மார்க் வாங்கிட்டா என் மகிழ்ச்சி போயிடும். நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி மகிழ்கிறேன். என்னுடைய வீட்டிற்கு தேவையானபடியால் ஒரு மிதிவண்டி இருக்கிறது, அல்லது இருசக்கர வாகனம் இருக்கிறது, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், ஒழுக்கமானவர்கள். எங்கள் குடும்பத்திற்கு அன்றன்றைக்கு தேவையான எல்லா காரியமும் கிடைத்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒருவேளை நமக்கு பக்கத்தில் இருக்கிற, நமக்கு பிடிக்காத ஒரு மனிதர் நம்மை விட கொஞ்சம் செல்வந்தராக இருந்து விட்டால் மகிழ்ச்சி போயிடுது. ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், வேலை நமக்கு மிகவும் நிறைவை கொடுக்கிறது, நாம் மிகவும் உண்மையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்ம குடும்பத்திற்கு தேவையான வருமானம் அதில் கிடைக்கிறது, மிகுந்த சந்தோஷத்தோடும் அர்ப்பணிப்போடும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு வேலை பார்க்குற யாராவது ஒருத்தர் நம்மை போல அவர்கள் உண்மையாக இல்லை, அவர்கள் கையாடல் செய்கிறார்கள், பணத்தை அபகரிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்கள், எல்லா அநியாயமும் செய்கிறார்கள், ஊழலெல்லாம் வாங்கி கொண்டு வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் என்று சொன்னால், பணி உயர்வு கிடைக்கும் என்று சொன்னால் நமது மகிழ்ச்சி போய்விடும். இவர்கள் இப்படி ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற, ஒவ்வொரு நிலையில் இருக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிற பொழுதும் உண்மையில் எல்லாருமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம், யாரும் மகிழ்ச்சியாக இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சி போய் விடுகிறது, அல்லது அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போமே.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. நாம் கவலைப்படுவதற்கு காரணமே இல்லை. ஒருவேளை நீங்கள் அமர்ந்து நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு கூட்டி பார்த்தீங்கன்னா, அல்லது இந்த நாளில் வருத்தப்படுவதற்கு என்னென்ன காரணங்களாக இருக்குன்னு கூட்டி பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணங்கள் 1000. ஆனால் ஒரு சில காரணங்களை பிடித்து கொண்டு அந்த மகிழ்ச்சியை நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக துன்பப்படுகிறதுக்கான காரணங்களை கூட்டிக் கொண்டே போகிறோம். அதை நினைத்து நினைத்து பார்த்து வெட்கி தலைகுனிந்து கண்ணீர் வடித்து இந்த வாழ்க்கையை ஏன் வாழணும் அப்படிங்கிற நிலைக்கு போகிறோம். இனியவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் நான் அவர்களுக்கு துன்பங்களை கொடுப்பேன் என்று சொல்லவே இல்லை. துன்பத்திலும் நான் உடன் இருப்பேன். இந்த பவுலடிகளார் சொல்லுவது போல நம்முடைய வலுவின்மைக்கு மேலாக நாம் துன்பப்பட ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விடுவதில்லை. அவர் தாங்கிக் கொள்வதற்கான வலு கொடுக்கிறார், அதிலிருந்து தப்பி செல்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். எந்த பிரச்சனையாக இருக்கலாம், பிரச்சனைகள் அல்லது சோர்வுகள் துன்பங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்காக நம்மை படைக்கவில்லை, அதை தாங்கிக் கொள்வதற்கான வலு கொடுக்கிறார். தாங்க முடியாது என்று சொன்னால் தப்பித்து செல்வதற்கு வழி ஏற்பாடு செய்கிறார். ஆண்டவருக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு காரியம், என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கடவுள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை படைக்கிறார். ஆனால் நாம் தேடி தேடி சென்று துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம் வாழ்க்கையை யோசித்து பார்க்கிற பொழுது அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பெற்றோர் ஆதி பெற்றோருடைய குணநலனாக இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் ஏற்படுகிறது. விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், தொடக்க நூலிலே கடவுள் மனிதருக்கு எதுவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் படைக்கிறார். தொடக்கத்தில் உலகம் உருவற்று வெறுமையாக இருந்தது என்று விவிலியம் தொடங்குகிறது. உருவற்று வெறுமையாக இருந்த அந்த உலகத்தை கடவுள் அழகு மிகுந்ததாக ஒரு உரு கொடுத்து அதை எழில்படுத்தி அழகுபடுத்தி மனிதனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும், எல்லா தாவரங்களையும், எல்லா பழமரங்களையும், எல்லா உயிரினங்களையும் கொடுத்து ஆண்டவர் இன்பவனத்தில் அவர்களை விட்டு விடுகிறார். இன்பவனம், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், ஒரு வெறும் தோட்டம், 2 பேர் தான். அதாவது உலகம்னு வச்சுக்கோங்க, ஒரு உலகத்துல 2 பேர் தான். என்ன குறை? பேசுவதற்கு மனிதர் இருக்கிறார்கள், அவர்களோடு உரையாடுவதற்கு 3 கடவுள் இருக்கிறார். அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட நிலையில் படைப்பு முழுவதும் இருக்கிறது. எந்த உயிரினமும் அவர்களுக்கு எதிராக இல்லை, எல்லாமே அவர்கள் சார்பாக இருக்கிறது. அதோடு சேர்த்து ஆண்டவர் வாழ்வின் மரத்தையும் அறிவின் மரத்தையும் ஏற்படுத்துகிறார், அதுவும் அவர்களுக்கானது. எல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் இந்த மரத்துல இருந்து மட்டும் நீங்க சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுக்கிறார். அந்த ஒரு கட்டளை தவிர வேறு எந்த குறைபாடும் அவர்களுக்கு இல்லை. அந்த மரம் இருக்கிறது, மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சான்னு கூட தெரியல. எந்த குறைபாடும் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு என்றே ஒரு துன்பத்தை வருவிக்கிறார்கள். அந்த மரத்துல ஏன் சாப்பிடக்கூடாது, அதுல இருந்து சாப்பிட்டுக்கிடுவோமே. அதான் இவ்வளவு மரங்கள் இருக்கிறது இல்ல, இந்த மரத்துல இருந்து எனக்கு கிடைக்கலையே. நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 1000 காரணம் இருந்தாலும் ஒரே ஒரு குறையை எடுத்துக்கொண்டு அந்த குறையை நோக்கி நான் பார்த்து இப்படி ஆகி போச்சே என்று சொல்லி நான் வருத்தப்படுவது போல. இவ்வளவு பெரிய இன்பவனம், அந்த இன்பவனம் உள்ள 4 நதிகள் பாய்கிறது. 4 நதிகளும் அவர்களுக்கு வளமை கொடுக்கிறது. ஒரு நதி பாய்கிற இடத்தில் தங்கம் விளைகிறது. இவ்வளவு அப்படித்தான் சொல்றது. இவ்வளவு செழுமை மிகுந்த அந்த தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருவருக்கு எல்லாத்தையும் பார்த்து அனுபவிக்க முடியவில்லை. அந்த ஒரே ஒரு மரத்தில் மட்டும் எனக்கு சாப்பிட முடியலையே அப்படிங்கிற வருது. அந்த ஒரு மரத்தை சாப்பிட்டா செத்துருவோம், அது பிரச்சனை இல்லை. நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த பழம் வேணும். இனி இவர்களை பறித்து உண்கிறார்கள், அந்த இன்பவனத்தை இழந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்றாக தெரியும், அதை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி போயிடும். இந்த காரியத்தை செஞ்சோம்னா ஊர்லேயே நம்ம பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இந்த செயல்பாடு என்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் துரத்தி விடும். நமக்கு தெரியும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். சிலருக்கு பேச்சாக இருக்கலாம், சிலருக்கு சில செயல்பாடுகளாக இருக்கலாம், சில வாழ்க்கை முறையாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம்.
நமக்கு நல்லாவே தெரியும், ஆதி பெற்றோருக்கு மிக தெளிவாக தெரியும் அந்த பழத்தை உண்டால் அழிந்து போவார்கள் என்று. ஆனாலும் இருக்கிற எல்லா சந்தோஷத்தை விட அழிந்து போகிற அந்த ஒரு சந்தோஷம் தான் வேணும் என்று சொல்லி அவர்கள் அந்த பழத்தை உண்டார்கள், வெளியே துரத்தப்பட்டார்கள். இனி இவர்கள் அதுபோல நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் பார்த்து பார்த்து பிரமித்து அதை பெருக்குவதற்கு பதிலாக அந்த மகிழ்ச்சி எல்லாம் இழந்து போகிற ஒரு காரியத்தை நம்ம கண்டுபிடித்துக் கொள்கிறோம். நல்ல கணவர் நல்ல மனைவி கிடைத்திருப்பார்கள், அவங்கள போற்றி கொண்டாடுவதற்கு பதிலாக என்ன செய்வோம், அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி நீ இப்படிதான் எனக்கு தெரியாதா அப்படி சண்டை போடுறோம். நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் குறைபட்டவர்கள் தான், ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மனிதர்கள் இயல்பாகவே குறைபடக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குழப்பம் எல்லா மனிதரிடம் இருக்கிறது. நிறைவான மனிதர்கள் யாராவது இருக்கார்களா? யாருமே இல்லை. இயேசுவை பார்த்து அவர் சொல்கிறார், நல்ல போதகரே அப்படின்னு கேட்கும்பொழுது இயேசு சொல்கிறார், என்னையே நல்லவன் என்று சொல்கிறாய், கடவுளை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. இது இயேசுவே சொல்லுகிறார். இயேசுவே தன்னை நல்லவன் என்று கூப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நம்மளாம் ஏமாத்திரம். நமக்கு குறைவுகள் இருக்கிறது, அதே போல நிறைவுகளும் இருக்கிறது. நாம் நிறைவுகளை பார்த்து அருகில் இருக்கிற மனிதர்களை பாராட்டுவதை விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லாத குறைகளை கண்டுபிடித்து என்ன செய்யறோம், பிரச்சனையை உண்டாகும். ஒருவரை மதிப்பதற்கு பதிலாக இழிவுபடுத்துவதற்கான பணிகளை நம்ம செய்யறோம், செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஆண்டவர் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னா, ஏன் மகிழ்ச்சி உங்கள்கிட்ட இருக்கணும். என்னிடமும் குறைவுகள் இருக்கிறது, நான் மனிதர்களை திட்டுகிறேன், ஏசுகிறேன், நான் சபிக்கிறேன், ஆனாலும் அவர்களை நான் காப்பாற்றி விடுகிறேன். நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்கிற ஆண்டவர் தான் நம்மை காப்பதற்காக இறங்கி வருகிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து, அந்த இன்ப வனத்திலிருந்து மனிதரை வெளியே துரத்திய ஆண்டவர் தான் தனது மகனினுடைய உயிரை கொடுத்து மீண்டுமாக அவர்களை இன்ப வனத்திற்கு அழைத்துக் கொள்கிறார். ஆண்டவரால் ஏன் செய்ய முடிகிறது என்று சொன்னால், ஆண்டவர் நம்மிடம் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை பார்க்கிறார். நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் என்னிடம் இருக்கிற நிறைவு என்ன, என்னிடம் இருக்கிற நல்ல பண்புகள் என்ன, அதை மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறார். என்னிடம் குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர ஒருபோதும் அதை தூக்கி பிடித்து கொண்டு அவர் என்னை சபிப்பவர் அல்ல, என்னை ஒதுக்கி விடுபவர் அல்ல, என்னை துரத்தி விடுவர் அல்ல. அதனால தான் இயேசு நல்லவர் என்று நாம் சொல்கிறோம். இயேசு நல்லவர். அவர் வல்லவர் என்றால் என்ன? வலுவின்மையில் இருப்பவர்களையும் அவர் வல்லமைக்குரியவராக மாற்றுகிறார். அவருடைய இரக்கம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. இனி இவர்களே ஒரு நல்ல ஒரு நிகழ்வு உண்டு விவிலியத்தில். கிதியோன் ஒரு மாவீரன் என்று விவிலியம் சொல்கிறது. அந்த கிதியோன் மாவீரன் எப்படிப்பட்டவராக சித்தரிக்கப்படுகிறார் என்று சொன்னால், எதிரிகளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதராக காட்டப்படுகிறார். திராட்சை ஆலையிலே அவர் கோதுமையை அடித்துக் கொண்டிருக்கிறார். திராட்சை அது கோதுமை அடிக்கிற காலம், அறுவடை காலம். எனவே கதிரடிக்கிற இடத்தில் தான் எல்லாரும் அவனை தேடுவார்கள். ஆனாலும் யார் கண்ணிலையும் படாமல் திராட்சை ஆலைக்குள் ஒளிந்து கிடக்கிற ஒரு மனிதர். அவரை பார்த்து வானதூதன் சொல்கிறார், வலிமை மிகுந்த வீரனே என்று சொல்கிறார். அவருக்கு ஏற்கனவே நானே பயந்து ஒளிஞ்சு போய் கிடக்கிறேன், என்ன பார்த்து வலிமை மிகுந்த வீரனே என்று சொல்கிறாய். அவரை கூட்டிட்டு போற, நீதான் எதிரிகளை எதிர்த்து போரிட வேண்டும். அவர் ஒரு வகையில் முடிவுக்கு வரார், சரி சண்டை போட போவோம். அப்போ அவர் சொல்கிறார், நான் என்னிடம் ஒரு படையை தேர்ந்தெடுத்துக்கொள்வேன், எடுத்துக்க 300 பேரை அவங்க கூட சேர்த்துக்க. ஆனால் அந்த 300 பேர் எப்படி இருக்கணும்னா, பலசாலியாக இருக்கக்கூடாது, கோழைகளாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கறி வெளிச்சவங்களாக இருக்கணும். கறி வெளிச்சம் நம்ம ரொம்ப சோம்பேறி. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓடை நிறைய தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கலாம், கூட்டிகிட்டு போ. யாரெல்லாம் கைகளில் தண்ணீரை முகந்து குடிக்கிறார்களோ அவர்களை ஒதுக்கிவிடு. யாரெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து குடிக்கிறாங்களோ அவங்களையும் ஒதுக்கிடு. பாத்திரத்தில் கோர்றத கூட சோம்பேறித்தனம் பட்டு அப்படியே படுத்து தண்ணியில் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போங்க. அப்படி ஒரு 300 பேரை சேர்க்கிறார். தண்ணீரை எடுத்து கூட குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சோம்பேறித்தான். அந்த 300 பேரை கொண்டு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறார். ஏனென்றால் கடவுள் அவர்கள் தன்னை சார்ந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்கிறார். அந்த ஒரு காரணம் போதும். அவன் சோம்பேறி கையில் தண்ணி எடுத்து குடிக்க கூட கஷ்டப்படுறான், அதெல்லாம் தேவை.
நான் சொல்வதை அவன் கேட்கிறான். 300 வரையும் கூட்டிட்டு போறாரு. பானைக்கு ஒரு பானையை வச்சுடுங்க, ஒரு தீப்பந்தத்தை வச்சுக்கிடுங்க. நான் சொல்லுகிற பொழுது பானையை சடான்னு உடைச்சிட்டு ஆண்டவருக்காக கிதியோனுக்காக என்று சொல்லுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவங்க அப்படியே செய்யறாங்க. சோம்பேறியாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அடிமைப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனா சொன்னதை செய்யறான். ஒரே ஒரு காரியம், சொன்னதை செய்கிறான். அந்த ஒரு காரியத்தை கொண்டு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மகிழ்ச்சி படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவு காரியங்கள் வேணாலும் இருக்கட்டும், நம்மை சார்ந்து இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகள், கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், பெற்றோர் யாருனாலும் இருக்கலாம். அவங்க மொத்தத்திலையும் மோசமாக கூட இருக்கலாம். நிச்சயமாக அவரிடம் ஏதாவது ஒரு நன்மையான காரியம் இருக்கும். அந்த நன்மையான காரியத்தை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் இழந்து போகிற எல்லா சந்தோஷத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் எப்படி நம்ம இன்னும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார்? காரணம் அதுதான். என்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் அவர் மறைத்து விட்டு இருக்கிற நன்மைத்தனத்தை அவர் உயர்த்தி பிடிக்கிறார். என்கிட்ட 1000 குறைபாடுகள் இருக்கலாம், ஒரே ஒரு நன்மை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த நன்மையை 1000 மடங்கு பாராட்டுகிறார், 1000 மடங்கு அது பெருக செய்கிறார், இந்த வளர்த்து இருக்கிறார். அதனால தான் இயேசு நல்லவர். இனியவர்களே, எழுந்து நின்று நல்ல இயேசுவை நாம் ஆராதித்து பாடுவோம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவரது இரக்கம் என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுவோம். ஆண்டவர் எவ்வளவு பாடினாலும் எவ்வளவு போற்றினாலும் அது போதாது. ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த பாடலோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதத்தை தொடர்ந்து மன்றாடி பெற்றுக்கொள்வோம். கரங்கள் தட்டி, இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. மீண்டுமாக, இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போல, பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போல போற்றிடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பும் அமைதியும் வல்லமை வாழ்வும் ஆற்றலும் பலமும் எம் இயேசுவுக்கே. அன்பும் அமைதியும் வல்லமை வாழ்வும் ஆற்றலும் பலமும் என் இயேசுவுக்கே. இறைவனிடம் எடுத்து சொன்னே, என் குறையெல்லாம் அவர் கேட்டார். இறைவனிடம் எடுத்து சொன்னே, என் குறையெல்லாம் அவர் கேட்டார். பாவக்கூலியில் வீழ்ந்த என்னை, பாவக்கூலியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பும் அமைதியும் வல்லமை வாழ்வும் ஆற்றலும் பலமும் என் இயேசுவுக்கே. அன்பும் அமைதியும் வல்லமை வாழ்வும் ஆற்றலும் பலமும் என் இயேசுவுக்கே. என் கால்களை நிலை நிறுத்தி எந்தன் மனதில் உறுதி தந்தார். எந்தன் கால்களை நிலை நிறுத்தி எந்தன் மனதில் உறுதி தந்தார். புது பாடல் எனக்கு தந்தார், புது பாடல் அன்பர் அவரை புகழ்ந்திடவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பும் அமைதியும் வல்லமை வாழ்வும் ஆற்றலும் பலமும் என் இயேசுவுக்கே. ஆமென். அன்பும் அமைதியும் வல்லமை வாழ்வும்
ஆற்றலும் பலமும் என் இயேசுவுக்கே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. கரங்களை நெஞ்சோடு சேர்த்துக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இனியவர்களே, நாம் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு, நாம் எண்ணி பார்க்க முடியாத நலன்களை கொடுப்பதற்கும் நற்கருணை ஆண்டவர் இதோ நம் முன்பாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். இந்த ஆண்டை தொடங்கி இறுதி மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை அவர் வழி நடத்தியிருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை காத்து வழிநடத்திய ஆண்டவர் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த நாள் நமக்கு கொடுக்கிறது. புதிய மாதம், புதிய நாள், முதல் பொழுது காலையிலே நாம் ஆண்டவர் முன்பாக இந்த ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய மனங்களை திறக்கிறோம். மனதில் ஆண்டவரை ஏந்துகிறோம் என்கிற எண்ணத்தில் மார்போடு சேர்ந்து 2 கரங்களையும் வைத்து தாழ்ச்சியின் அடையாளமாகவும் அது இருக்கிறது. நற்கருணை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, தாழ்மையான மனதோடு நொறுங்குண்ட நெஞ்சத்தோடு ஆண்டவரே இதோ உமது பாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் சிறப்பாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதித்தரலும், எங்களுக்கு நீர் நலன்களை கொடுத்தரலும். ஒருவேளை ஆண்டவரே, உமது முன்னிலையில் நாங்கள் பாவிகளாக இருக்கலாம், உமது முன்னிலையில் நாங்கள் வலு குறைந்தவர்களாக இருக்கலாம். ஊர் பார்வையில், உலகத்தின் பார்வையில், சமூகத்தின் பார்வையில் நாங்கள் மோசமானவர்களாக இருக்கலாம். இந்த சமூகத்தின் எண்ணத்தில் நாங்கள் தீயவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் ஒருபோதும் எங்களை எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப நடத்துவதில்லை, தண்டிப்பதில்லை. நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவரே, என்னிடம் இருக்கிற நல்ல பண்பை நீர் எடுத்து பார்த்து என்னை அன்பு செய்கிறேன். என்னிடம் இருக்கிற நற்பண்புகளை நீர் பெரிதாக மாற்றுகிறேன். என்னிடம் இருக்கிற நன்மை தன்மைகளை தீமைகளுக்கு எல்லாம் எதிரானதாக மாற்றி நன்மையை உயர்த்தி பிடித்து என்னை அன்பு செய்கிறேன். நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, நிறைவோடு வாழ்வதற்கு, ஆசீர்வாதத்தோடும் ஆறுதலோடும் அமைதியிலும் வாழ்வதற்கு நீர் எனக்கு வழிகாட்டுகிறேன். இந்த முதல் நாளிலே நாங்கள் அதைத்தான் கேட்கிறோம். அன்பும் அமைதியும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய தாயும் உங்களுடைய தாயுமான குருசுமலை தாயினுடைய பரிந்துரையாலும், உம்முடைய ஆசீர்வாதத்தாலும், பரம தந்தையினுடைய அன்பினாலும், தூய ஆவியாருடைய தோழமையினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோமாக, பாதுகாக்கப்படுவோமாக, வழிநடத்தப்படுவோமாக. எல்லா தேவைகளையும் எல்லா வரங்களையும் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ ஆண்டவரே, உமது முன்பாக நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதித்தலும், நோயாளிகளை ஆசீர்வதித்தலும், விவசாயிகளை ஆசீர்வதித்தலும், முதியவர்களை ஆசீர்வதித்தலும், குழந்தைகளை ஆசீர்வதியும். தனித்தனி விதமாக நீர் என்ன ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு தேவை என்று நினைக்கிறீரோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து காக்கிறது. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் எல்லாருடைய தேவைகளையும் உமது வார்த்தையில் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மாண்பிய கீதம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம்.
வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்